அப்படியே மிஸ்ட் இறங்குது கொடைக்கானல்ல. சூப்பரா இருக்கு கிளைமேட். ஆஹா, அருமையா இருக்கு. அப்படியே பாருங்க முன்னாடி ரோடே தெரியாம, ரோடே தெரியலையே, ரோடே தெரியலையே. அப்படியே இறக்கத்துல ஷார்ட் ரூட்ல போய்கிட்டு இருக்கேன். அப்படியே அந்த பார்க்கு கஸ்டமரை வந்து இதில் இறக்கி விட்டேன், கோக்கர் ஸ்டாக்ல இறக்கி விட்டுருக்கு. அப்படியே நடந்து கீழே வந்துடுவாங்க போட்டிங்க்கு. அப்படியே கீழே பார்க்குக்கு வந்துடுவாங்க. அதனால அப்படி இறக்கி விட்டு குறுக்கு சாலையில் போயிட்டு இருக்கேன். இதுவும் கொடைக்கானல் இருக்கு. இந்த இடம் பார்க்காதவங்க பார்த்துக்கிறேன். இது எந்த நாள் காட்டுக்குள்ளே போயிருக்கானே அப்படின்னு சொல்லிடாம, அதாவது நம்ம லேக்குக்கு மேல இருக்கு பாத்தீங்களா, உள்ள ஏரியா தான் அது. இது அப்படியே போனீங்களாக்க நேரா லேக்கில் போய் நிற்கும் இந்த ரோடு. ஆஹா, லாரி வந்துச்சு. இப்போ என்ன பண்றது? வா வா, ஏன்னா வழி கொடுத்தா தானே வழி கிடைக்கும். அப்படியே சவதியில் வேற அமுங்குது வண்டி. அண்ணா கொஞ்சம் பார்த்து போனேன். எல்லாரும் வீல் வர சுத்துது. அண்ணா வீல் சுத்துதுண்ணா, பார்த்து போனேன். அப்படியே போயிடுற ராசா. உண்மையில வரலாம், ஷார்ட் ரூட்ல போனான்னு வந்தா இப்படி அமுங்குது. போயிடுச்சு. சூப்பர். தேங்காய் இறைவனுக்கு நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கு. இதில் போகிறது இதுலேயே போயிடுமா? இது எங்கே போய் நிற்கும் தெரியலையே. சரி, போய் தான் பார்ப்போம். ரொம்ப நாளாச்சு இந்த பகுதியில் வந்துட்டு. ஆஹா, வழி இருக்குமா? போய் பார்ப்போம். ஒரு முயற்சி. அப்படி இறங்குதே, பயமா இருக்கு. வேணாம், போயிடலாமா? வேணாம், ரிவர்ஸ்லேயே போயிடும். போயிட்டு ரிவர்ஸ்ல தான் வந்தாங்க. என்ன பண்றது? அங்கிட்டு பார்க்க சின்ன ரோடா இருக்குது. போயிடலாம். நம்ம வந்து ஏசி வண்டி இருக்கனால மேலே ஏதாச்சும் மரங்கள் எதுவும் தட்டிடுமோ அப்படி ஒரு பயமா இருக்கு. அதனால அப்படி ரிவர்ஸ்லேயே போயிட்டு என்னது ஒன்றும் இல்லை, சும்மா சின்ன ஒரு கல் டம்முன்னு கேட்டோன்னா ஒரு பயம். ரிவர்ஸ்லேயே போகிறப்பல கவனமாக இருக்கணும். ரிவர்ஸ் கேமரா இருக்கு, ஆனால் கிளியராக இல்லைங்க. ஆமாம், நான் இதில் வண்டியை திருப்ப கூட முடியாது. அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு ரோடு. ஒரு வழியாக வந்துட்டேன். எப்போதுமே ஒரு பூனையை வந்து ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சவனா போகிறதுக்கு வழி இருக்கான்னு பார்த்து தான் அவர் உள்ளே போவோம். அதே மாதிரி குரங்கு தான். அது மாதிரி நம்மளும் ஒரு திட்டம் போட்டு தான் போகணும். இப்போ இந்த வழியில் திருப்பிடுவோம். இதுதான் பெரிய ரோடாக இருக்குது. இதில் போயிட்டு அங்கே போவோம். தூரத்தை பார்த்தாலும் கொஞ்சம் தூரத்தை கனெக்ட் பண்ணாமல் அப்படியே போயிட்டு அதிலேயே போய் அங்கே சுற்றிட்டு போயிடுவோம். பெரிய பெரிய எல்லாருமே அதிகாரிகளும்
ஆஹா, மேலே ஏசி இருக்குது, மரங்கள் சாஞ்சி கிடக்குது. சரி போச்சு. அந்த சட்லேயும் நேராக போயிடலாம். நான் என்னால் வேணாம், மறுபடியும் அதே பல பரிசை பார்க்கக்கூடாது. எப்போதுமே உள்ள ரோட்டில் போயிடுவோம். இந்த சாலை நல்லா இருக்கு. நிறைய பேர் கேட்பீங்க, எந்த காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கீங்க அப்துல் கான் அப்படின்னு கேட்பீங்க. இல்லை, நான் போகின்றது பாதை வந்து கொடைக்கானல் லேக் ஏரியா இருக்குல்ல, லேக் ஏரியா. அதில் வந்து எப்பவுமே இது உள்ளே வருவேன். இந்த லெஃப்ட்ல உள்ள அந்த ரோட்டில் தான் நான் இதில் வந்து ஜாயின் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து இந்த முன்னாடியே நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ வந்து கொடைக்கானல் வந்து ஒன்வே ஆக்கிட்டாங்க ரோடு. ஒரு வழி பாதை ஆக்குனதுனால இந்த சைடு ஆப்போசிட் சைடு டைரக்ஷன்ல வந்ததுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இது லெஃப்ட் சைடில் போனாலும் போயிட்டு அந்த பக்கம் வரலாம், அது கொஞ்சம் தூரமாக வரும். இதில் ஸ்ட்ரெயிட்டாக போவோம். ஸ்டெர்லின் ஹோட்டலுக்கு பேக் சைடில் வரும். இதில் போனாலும் அந்த வீடுகள்லாம் குடியிருப்பு இருக்கும். அந்த குடியிருப்பு நேராக போய் இறங்கிடலாம். இதே இந்த ரைட்டில் போய் இறங்கலாம் தான். நம்ம ரைட்லேயே போயிடுவோம். ஏன் ரொம்ப தூரம் சுத்தணும். ஆமாம், அந்த பக்கம் போகலாம், இதுவும் வழி போகலாம். அப்படி அந்த இதில் போனால் கொஞ்சம் தூரம் போய் வரும். இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக போயிடும். ஆனால் ஓரளவுக்கு நல்ல ரோடுகள்லாம் போட்டாங்க. என்ன ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் தான் கொடைக்கானல் நகராட்சிக்கு நான் எப்போதுமே வைக்கிறது. ப்ளீஸ் 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 என்ன ரிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்களாக்க, எங்களுக்கு இந்த போறன்னு பார்த்தீங்களா, டாய்லெட் போக முடியலங்க. யூரின் பாஸ் பண்ண முடியாமல் ரொம்ப சிரமப்படுறேன். நான் சிரமப்படுறதுனா இவ்வளோ தூரம் சுற்றி டிராஃபிக்கில் நான் வந்துட்டு இருக்கேன். அது மாதிரி வந்து நிறைய பெண்கள் கண்டிப்பாக வந்து பெண்கள், அது மாதிரி குழந்தைகள் பாத்ரூம் போறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்படி நீங்க பாத்ரூம் போகணும்னா நம்ம பார்க்குக்கு உள்ள, பொட்டானிக்கல் கார்டனுக்கு உள்ளதான் நீங்க போக வேண்டியது. அதனால அந்த கார்டனுக்கு உள்ள போறான்னா நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு தான் நம்ம போகணும். ப்ளீஸ் 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 இந்த நகராட்சிக்கு நான் வைக்கிறேன், கவர்மெண்ட்டுக்கு நான் வைக்கிறேன், ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு வைக்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் ஐயாவுக்கு நான் என்னுடைய கோரிக்கையா வைக்கிறேன். நல்லா இருப்பிய, 100 வயசு வரைக்கும் வாழ்விய. இந்த கொடைக்கானல் லேக் ஏரியாவில் ஒரு பார்க்கிங் இருக்கிற சைடில் ஒரே ஒரு பாத்ரூம், ஒரு 10 பாத்ரூம் கொடுங்க. ஒரு 10 ஜென்ஸுக்கு 10 லேடிஸ்க்கு ப்ளீஸ் போட்டு வைங்க. காசு வேணாலும் 5 ரூபா தரோம். எப்படி இருந்தாலும் எங்களுக்கு 5 ரூபா கூட கொடுக்கலாம். நீங்க கிளீன் பண்றது எங்களுக்காக. ஐயா முதல்வர் ஐயா, துணை முதல்வர் ஐயா, உங்களுடைய கோரிக்கையா நான் வைக்கிறேன். எங்களுக்கு வந்து ஒரு பாத்ரூம் கட்டிட்டாங்க. அந்த இடத்துல இடம் இருக்குது, தேவையில்லாத ஒரு இடம். அந்த இடத்துல அந்த ஒரு சிலை ஒன்று உள்ள இருக்குது. என்ன சிலைன்னு எனக்கு தெரியல. 2 பக்கமும் பூக்கள் இருக்குது, மரங்கள், காஞ்சி போன மரங்கள் இருக்கு. அந்த இடத்துல இந்த சைடு 10 லேடிஸ்க்கு 10 ஜென்ஸுக்கு எங்களுக்கு கட்டி கொடுத்தா போதுமையா. ரொம்ப ஒரு கோடி புண்ணியமா இருக்கணும். ஏன்னா போன கவர்மெண்ட்லயும் நான் வந்து ரொம்ப கோரிக்கை வச்சேன், அவங்க நிறைவேற்றல. இந்த கவர்மெண்ட்டுக்காச்சு ஐயா முதல்ல ஐயா நீங்களாச்சும் இது நிறைவேற்றிட்டாங்க. ரொம்ப பாத்ரூம் போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். வந்தாச்சு. இப்ப நல்லபடியா கீழே வந்தாச்சு, பார்க்கிங் போயிட்டு இருக்கோம். ஐயா என்னது, ஏன் என்ன அவசரம், இவ்வளவு வேகமா போறாங்க ஐயா? ஆமா, கேரளா வண்டியா இருக்குது, எல்லா வண்டியும் பார்க்கிங் தான் போகுது. ஏன் இப்படி குழந்தைகள்லாம் சைக்கிள் ஓட்டுறாங்க, பெரியவர்கள் வந்து எல்லாரும் சைக்கிள் ஓட்டுறாங்க, பார்க்கிங்கில் போறாங்க, நான் வாக்கிங் போறாங்க. ஜீப்கார அண்ணன் ஏன் இப்படி வேகமா போறாருன்னு தெரியல. அதே போல எங்களுக்காக எல்லாம் சந்தோஷமா இருக்கு அவங்க போறது. இந்த வயசுலயும் கொடைக்கானல மட்டும்தாங்க சைக்கிள் ஓட்ட முடியும் குடும்பத்தோட ஜாலியா. எங்கேயுமே இந்த மாதிரி வசதி இல்லை. அதனாலதான் சொல்றது ஐ லவ் கொடைக்கானல். பாதைகள் ரொம்ப சுருங்கி போச்சு. அதெல்லாம் தண்ணி ஒரு காவா கட்டினவுடனே பார்த்து சுருங்கி போயிடுச்சு. முதல்ல சைக்கிள் ஓட்டுறதுக்கு நல்ல அகலமான ரோடா இருந்துச்சு. பாத்தீங்களா, குதிரை ஓட்டுறவர், குதிரையில போற மக்கள் நல்லா ஜாலியா இருக்கிறாங்க. அதே மாதிரி சைக்கிள்ல போறவங்க, ஆனா இந்த பாருங்க, ஹனிமூன் கப்பல்ஸ்ல இருந்து சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவர் வரையும் எல்லாருமே தைரியமாக சைக்கிள் ஓட்டக்கூடிய ஒரே இடம் நம்ம கொடைக்கானல் தான். கொடைக்கானலுக்கு எங்களுக்கு விடிவு காலம் தந்து இந்த பாத்ரூம் எங்களுக்கு அப்படியாக ஒரு 10-20 பாத்ரூமை நிறைய போட்டு கட்டி தர்ற நமக்கு
வேண்டி கேட்டுக்கிறேன். நம்ம எல்லைக்கு வந்துட்டோம். அழகான போட்டிங் போயிருக்காங்க மக்கள்லாம். பார்க்கவே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. வாங்க கொடைக்கானலுக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருக்குங்க. ஹாய் ஹாய் ஹாய். நன்றி, வணக்கம். நம்ம பார்க்கிங் வரப்போது மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்களோட விருது அம்ஜத் கான், கிங் ஊர் சுத்தலாம் வாங்க யூடியூப் சேனல். பாய் பாய், see you நெக்ஸ்ட் வீடியோவில், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.